எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னன்னா, சட்டசபையில வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து தாவேக அரச பார்த்து கேள்வி கேட்குறாரு. பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், நாங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருந்தோம். எப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுக்கும், தூத்துக்குடியில +2 மாணவிக்கு நடந்ததுக்கும், 2 1/2 வயசு குழந்தைக்கு நடந்தப்போ நாங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருந்தோம். சரிங்களா? இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு சட்டம் வந்து புதுப்பிக்கப்பட்டது தாவேக அரசு மூலிமா. மக்கள் கேட்குறாங்க, மக்கள் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் சார். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. மக்கள் நிம்மதியாக இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்க, இது நடந்துச்சு தப்புன்னு. ஒரு கட்சி தலைவர் இதுன்னு நடந்துச்சுன்னு வேற ஒரு நம்பர் சொல்கிறாரு. அப்போ 2மே வந்து 40 நாளில் வேறு நம்பர் சொன்னால் அது பொய் தானே அர்த்தம்? பொய் தானே? அதேமாரி நம்ம கட்சியில் தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் அரசு செய்யப்படுறாங்க. என் கட்சி, உன் கட்சி, இவங்க கட்சிலாம் கிடையாது. தப்புனா தப்பு தான். எல்லாருமே தாவேக அரசு நேர்மையாக நடக்குது. சரிங்களா சார்? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தயவால் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் சிஎம் ஆயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து அவர் பெட்டிஷன் கொடுத்தாரா? உங்கள் கூட கூட்டணி வச்சவங்கள எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ பேர் ஆப்போசிட்டில் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்ட அவர் ஆதரவு கேட்டார். அவங்க வந்து உங்கள் கூட கூட்டணி வச்சாங்க. உங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்களா? உங்கள் தயவுன்னு சொல்கிறீங்க. அவங்கவுங்க சின்னத்தில் ஜெயித்தாங்க, அவங்கக்கிட்ட ஆதரவு வாங்கினாரு. அது எப்படி உங்கள் இதுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? மக்களுக்கு இது கூட புரியாமல் இருக்குதா? சொல்லுங்கள். எப்படி ஒரு சட்டசபையில் ஒரு மாண்புமிகு சிஎம் அவர்கிட்ட வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எப்படி அது மனசாட்சி இல்லையா? உங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு உங்ககிட்ட அவர் கேட்டாரா? சொல்லுங்கள். அவங்கவுங்க சின்னத்தில் நின்று அவங்கவுங்க ஜெயித்தாங்க, அவங்கவுங்க கூட கூட்டணி வச்சாங்க. நீங்கள் இதுமாரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்கள் கூட கூட்டணி இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்களே, அப்புறம் ஏன் மறுபடியும் அவங்கள பற்றியே பேசுகிறீங்க? அவங்கள பற்றி பேசாதீங்க. அவங்க கூட கூட்டணி கிடையாது. இப்போ நாளைக்கு சட்டசபை நடக்க போகுது, அதுக்கு வழக்கமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, இருங்க. சரிங்களா? ஆமாம். என்னென்ன பேசுறதுனே தெரியல சார் எங்களுக்கு. என்னென்னது விளக்கம் சொல்கிறதுனே தெரியல. மக்கள்ன்றீங்க. நாங்கள் தெளிவாகிறோம். நாங்களாம் தெளிவு இல்லாமல் இல்லை. சிஎம்மு இந்த 40 நாளில் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க லைவாக. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? 5 வருஷத்தில் ஒரு நடிகராவது ஒரு மக்களாவது நாட்டு மேலே இவ்வளோ கடங்குதுன்னு காசு கொண்டாந்து கொடுத்தாங்களா உங்களை நம்பி? இன்றைக்கி ஒரு 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 நடிகரும் ஒரு மக்களும் கடனுக்காக வந்து காசு கொடுக்குறாங்க. இந்த துறைக்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க, அந்த துறைக்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. உங்களை நம்பி கொடுத்தாங்களா? அப்போ தாவேக அரசு எவ்வளோ நேர்மையாக, எவ்வளோ உண்மையான அரசாக இருந்தால் அவங்களாம் வந்து கொடுப்பாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபஸ்ட்டு மோடிஜியை பார்க்க போனார்ல, பிஎம். அது எதுக்கு போனார்? மேகதாது அணையை பிரச்சனைக்காக தான் போனார் அவர் இங்கேருந்து. அதுக்குள்ளே அவர் நிதியை பற்றி பேசுறதுக்கு போகும்போது மேகதாது அணையை பற்றி பேச வேண்டியதானன்றீங்க. அங்கே கர்நாடகா சிஎம் வந்துக்கிறார் தானே, அந்த இடத்துல பேச முடியுமா? இவர் ஒன்று பேசினா அவர் ஒன்று பேசுவார். இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த நிதி பற்றி பேசுகிற இடத்துல இது தேவையில்லாமல் தமிழ்நாடு சிஎம் மேலே ஒரு கெட்ட பேர் உருவாகிறதுக்கு தானே பேச வைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் நீங்கள். ஒரு சிஎம் இங்கேருந்து அங்கே போகிறது கூட எதுக்குன்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் 5 வருஷமாக உங்கள் நைனா ஒரு வாட்டி கூட அங்கே போகல. ஆனால் இங்கே வந்து உங்கள் ரைடு நடந்தப்போ உங்கள் மேலே ஒரு ரைடு நடக்குது, அப்போ இங்கேருந்து அங்கே போகிறாரு. மக்களுக்காக அவர் போனார், பிள்ளைக்காக போனார். புரியுதுங்களா? இது கூட தெரியாமல் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சார். சரிங்களா? எல்லாமே தெரியுது. அதெல்லாம் பார்த்துக்கின்னு பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள். தாவேக அரசை பார்த்து கேள்வி கேளுங்க சார். நன்றி, வணக்கம்.